திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு பகுதியில் பொது சுகாதார கழிப்பிடம் கட்டும் பணியில் கடும் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 13 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் 2 லட்சம் ரூபாய் கூட செலவு செய்யவில்லை என்றும், தரமற்ற பொருட்களால் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் கட்டிடத்தை முழுமையாக இடித்துவிட்டு புதிய கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 13 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறாரு இந்த ஒப்பந்ததாரர் ஆனா என்ன காரணம்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா இந்த செங்கல் தரமற்ற செங்கல், இந்த சிமெண்ட் தரமற்ற சிமெண்ட், கட்டிட வேலைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எம்சாண்டு தரமற்ற எம்சாண்டு. இது இந்த கல்குவாரிகள்ல எங்காவது கொண்டு போய் வேஸ்டா கொட்ட வேண்டியதை இங்க எம்சாண்டுன்னு கொண்டு கொட்டி வச்சிருக்காங்க. செங்கலும் அதாவது சூடாத பச்சைக்கல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுல பாவெரும் முறைகேடு நடந்திருக்கிறது தெரிய வருது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள புளியங்குடி பகுதியில் தெருநாய் கடித்து 9 பேர் காயமடைந்துள்ளனர். ஏற்கனவே கடையநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருந்து வருவதாகவும், பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறும் அப்பகுதி மக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இனிமேலாவது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஆற்றுக்கரையோரம் பச்சிலம் குழந்தையுடன் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அக்ரஹாரம் பகுதியில் காவிரி ஆற்றின் கரையோரம் இளம்பெண் மற்றும் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பெண் உள்ளூரைச் சேர்ந்தவர் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் காந்தி ரோடு முதல் தெருவில் பட்டா வழி இடத்தில் கழிவுநீர் கால்வாய் கட்டக்கூடாது என ஒரு தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் நோய் பரவல் ஏற்படுவதாகவும், இதனால் உடனடியாக கழிவுநீர் கால்வாயை கட்ட வேண்டும் என கூறி மற்றொரு தரப்பினர் போராட்டம் நடத்தியுள்ளனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 80 வயது முதியவர் ஒருவர் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் சட்ட விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்பும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பணிமனைகளில் திமுக தொழிற்சங்கத்தினர் கட்சி பணியாற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் மாவட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்களில் திமுக தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பணிக்கு செல்லாமல் பணிமனைகளிலும் நேரம் காப்பாளர் அறைகளிலும் கட்சி பணி செய்வதாக குற்றம் சாட்டினர். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் துரித நடவடிக்கை எடுத்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் அறுவடை இயந்திரம் மோதியதில் 21 வயது கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல் அறுவடை இயந்திர வாகனத்தில் அதிக சத்தத்தில் சினிமா பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்த நிலையில் ஓட்டுநர் திடீரென பின்னோக்கி வாகனத்தை இயக்கியதால் பின்னால் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் மோதி 21 வயது கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் தமிழகம் முழுவதும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் முடங்கி போயிருப்பதாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை வேதனை தெரிவித்துள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்லும் வணிகர்களை தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படைகள் பிடித்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைப்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் பொருள்களை கொள்முதல் செய்ய முடியாமல் ஆங்காங்கே முடங்கி போயிருப்பதாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். முதல்ல மாட்டது ஒரு தக்காளி வியாபாரி, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு தக்காளி விவசாயியும் ஒரு வியாபாரியும் அவன் ஆன்லைன்ல என்ன டிரான்சாக்சன் வச்சிருக்க போறான், அவன் என்ன மொபைல் ஆப் வச்சிருக்க போறான், என்ன ஆன்லைன்ல டிரான்சாக்சன் பண்ண போறான். அப்போ எலெக்ஷன் கமிஷன் இது போல விதிகளை அமல்படுத்தும் போது எங்களை கூட்டு பேசினாலும் ஒரு வாட்டியும் பேசுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷமாக ஒரு 4-5 தேர்தல் வந்துருச்சு. 4-5 தேர்தலையும் அதே 50,000 தான் அவங்க இலக்கா வச்சிருக்காங்க. நாங்க கூட அது ஒரு 2 லட்சமா மாத்துங்க, விலைவாசி உயர்வு அதிகமாயிடுச்சு, அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொள்முதல் பண்ண போறதா இருக்கட்டும், பேங்குக்கு போறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு அவசியத்துக்கு போறதா கூட அந்த பொருளை ஒரு 2 லட்சமா வச்சாதான் வியாபாரி பாதிக்கப்படுவான் அப்படின்னு நம்ம எவ்வளவு. ஸ்மார்ட் சிட்டி என்று அழைக்கப்படும் கோவை மாவட்டத்தில் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பணியாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.
நீதிமன்ற உத்தரவுகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ள நிலையில் அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்களான கையுறைகள், முகக்கவசங்கள், பாதுகாப்பு காலணிகள் உள்ளிட்ட எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி கழிவுகளை அகற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக 43 வெடிகுண்டுகளுடன் இருவர் சிக்கியுள்ளனர். வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பூமியில் புதைத்து வைத்திருந்த 43 நாட்டு வெடிகுண்டுகள் உட்பட 2 கத்திகள் மற்றும் 2 சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.